பேசாதீங்க, இது ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்கு மரவள்ளிக்கிழங்கும் அந்த பிரச்சனை காலங்களில் வந்து இப்படி எல்லாம் இருக்கு. ஒரே ஃப்ரேமில் போட்டில் தொடர்பு வலிப்பிடம். ஐயோ என்ற கடவுள் இனவாதத்துக்குள்ள கொண்டு போகாமல் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு குறிப்பாக வந்து வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெசாக் பண்டிகை, அதாவது சிங்கள மக்கள் எங்களுடைய சகோதர மொழியை பேசக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ஒரு பண்டிகை. குறிப்பாக இந்த நாளில் வந்து சிங்கள மக்கள் பெரும்பாலான இடங்களில் வந்து டான்சல் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் எங்களுடைய தண்ணீர் பந்தல் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவையில் வந்து ஐஸ்கிரீம் குடிப்பினோம், ஒரு சில இடங்களில் வந்து சாப்பாடுகள் குடிப்பினோம். வவுனியா மாவட்டத்தை பொறுத்த மட்டும் சிங்களாக்கள் ஓரளவு இருக்கணும், ஆனாலும் வந்து சாப்பாடு கொடுக்குறது அதுதான விஷயம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து அனுராதபுரம் சைட் வந்து போய்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லா இடத்துலையும் வந்து கொடுப்பினோம். அதே நாங்கள் வந்து போய் சாப்பிடலாம். உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். குறிப்பாக அதை தவிர்த்து அனுராதபுர விகாரைகளில் சிறப்பு பூசைகள் எல்லாம் நடக்கும். அதை நாங்கள் பார்க்க போகிற மாதிரி தெரியல. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வவுனியாவில் இரவில் வந்து இந்த வெசாக்கூடுகள், ஆர்மியாக்கள், போலீஸாக்கள் மற்றது பொது இடங்களில் வந்து வெசாக்கூடுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். அதுகளையும் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த இடத்துல இப்போ நேரம் சரியாக 11 மணி ஆகுது. வவுனியாவில் நிறைய இடங்களில் வந்து டான்சல் கொடுத்து கொண்டிருக்கணும் வந்து சோசியல் மீடியாக்களை வந்து பார்த்துனாங்க. அதால் நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம். ஒரு அங்கே போயிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பட்டாணிச்சோரில் இருக்கிற சிங்கர்னு அங்கே வந்து பலூடா குடிக்கணும். எவ்வளோ பேர் நண்டு வேண்டி குடிச்சு கொண்டு போயிடும். இப்போ நாங்களும் லைனில் நிற்கிறோம், போய் வேண்டி வேண்டியாச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம் இவரும் ஒன்று வேண்டி தேசனாக்கு குடிக்க போகிறேன். எல்லாமே எங்களுடைய ஆக்கல. இப்போ வந்து நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். நாங்கள் இங்கே போவோம்ண்டு இந்த ஜோசப் கேம்புக்கு பக்கத்தில் இருக்கிற 3 முறிப்பு கோயில், அங்கே வந்து கிழங்கும் சம்பலும் கொடுக்கினோம். அப்போ நாங்களும் போய் லைனில் நின்று வேண்டி சாப்பிட போகிறோம். அங்கே வரையக்க கொஞ்சம் பேர் இருந்தது, அதுக்கிடையில் அங்கே லைன் வந்துட்டுது. சரி போ அங்கே கொடுக்கணும். நாங்கள் இப்போ இங்கே வந்து லைனில் நிற்கிறோம். கோயில் ஆமிக்காரங்கள் கொடுக்குறாங்களா, யார் குடிக்கணும்னு தெரியல. ஆமிக்கார தான் குடிக்கணும், தமிழாக்கள் குடிக்கிற மாதிரி இல்லை. யார் குடிக்கணும் தெரியல. நாங்கள் வந்து சாப்பிடுவோம். பேசாதீங்க, இது ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்கு பொழுதுபோக்கா ஃபேமிலியாக வந்ததுனால அதான். இங்கே பாருங்க, ஐயா எல்லாம் நின்று கொடுக்குறாரு. சிங்களம் தமிழ் அப்படி என்று இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். காணையிலே பாருங்க, இலை கழுவுறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம். நாங்களும் கழுவி எடுப்போம். ஓகே, ஃபைனலி வேண்டியாச்சு. ஓகே, இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கும் பச்சை மிளகாய் சம்பலும் வேண்டி இருக்கிறேன். கொஞ்சம் அவிஞ்சும் கணக்க தானே அவியாமலும் இருக்குது. சாப்பிட்டு போவோம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது உண்மையா. ஓகே, ஒரேடியா இதை இங்கே சாப்பிட்டு அடுத்த என்ன தேன்சலோ அதை பார்ப்போம். இப்போ எங்களோட பாலுவும் வந்திருக்காரு. ஏன் வந்த நீங்கள் இங்கால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் வந்து நாங்கள் தர்ஷன் இருந்து சாப்பிட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் போய்கொண்டு வந்தாங்களே, எங்களை மறித்து கடலை அவியல் சுண்டல் தந்திருக்கேன். இப்போ அதில் கடலை தந்தவையல் தானே, அதை இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நல்லா இருக்கும், வித்தியாசமாக மாசி தூள் எல்லாம் போட்டு செய்திருக்கிறோம். சூப்பராக இருக்கும். அப்படியே அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததுக்கு வந்துட்டு ஜோக்கெட் கொடுக்கிறேன் போல பாப்போம். இது வந்து தயிரும் கித்தூள் பானியும் இதில் தந்தவையல் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே ஓகே, இப்போ வந்தோன்னு நாங்கள் அடுத்த இடத்துல பாலும் சர்க்கரையும் நான் குடிக்கிறேன் இல்லை, ரெண்டாலும் இன்றைக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். சீனி போடாமல் பாலும் இதுவும் குடிக்கணும் எல்லாத்தான் இருக்குது. ரெண்டாலும் நான் பால் குடித்தா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வர்றது. நான் நினைக்கிறேன் இதுக்கண்டே எங்களை மாதிரி கொஞ்சம் டீம் வலிக்கிட்டு வரதோடு இருக்குது. அப்படியே ரோட்டில் நின்று இந்த மஞ்சள் கொடியை காட்டி அவர் மறிச்சு வலிச்சு அப்படியே கொடுத்தோண்டு இருக்கணும். சரி, இப்போ நீங்கள் பகல் நேரம் ஃபுல்லாகவே வந்து கஜாலினி என்னுடைய குடும்பத்தோடு வந்து தனியாக போயிருந்தவா. நான் ஒரு அளவில் வந்து போனதால் வந்து என்னால் இந்த டான்சலில் பங்கு கொள்ளையெல்லாம் போயிட்டு ரெண்டாலும் ஒரு மனக்கவலை இருந்தது. என்னடா டான்ஸில் மிஸ் பண்ணிட்டோமாட்டு அப்போ டவுன் வந்து நாங்கள் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா
டான்ஸல் கொடுத்து கொண்டிருக்கணும். இப்போ வரைக்கும் என்னென்று தெரியும், பாயாசமா டீயா என்னென்று தெரியல. உள்ளே போய் பார்க்கணும். வேண்ட போகிறோம். கஜாலினியை தான் அனுப்பி வேண்ட போகிறேன். போயிட்டு வேண்டிட்டு வாங்க. இல்லை நானே போகிறேன். நீஞ்சே நில். போலீஸாக்கள் எல்லாரையும் வந்து மறைக்கணும். மறைச்சு எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும். ஐயா எல்லாம் நில்லு பாயாசம் பாயாசம் குடிக்கணுமா? போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷம். சிலர் இந்த இனவாதத்தை தூண்டுற மாதிரி கருத்துக்கள் அதை விட்டு தமிழை பாருங்க. பாயாசம் எப்படி இருக்கு? குடிக்க கயாலினி குடிங்க. உங்களுக்கா நான் வேண்டியதாலும் கயாலினிக்கு வந்து முதல் உரிமை. நிறைய டான்ஸரில் இது கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கணும்னு பார்த்தேன். இதில் வேறு போலீஸ் ஆட்களே மினக்கட்டு நின்று எல்லாரையும் வந்து மறைச்சி கொடுத்து கொண்டிருக்கணும். ஒன்று கூடி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதால அப்படி செய்யணும். தெரியல. நல்ல விஷயம். எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு தருணங்கள். இதில் வேறு போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்தோட வேறு யாரும் தமிழகம் சேர்ந்து தான் வந்து டான்ஸலாக வந்து கொடுக்கணும் போல இருக்குது. இடமே வந்து களை கட்டுது. என்னது இப்போ ஒரு விஷயம் மட்டும் சொன்னதா? என்ன சொன்னீங்க? குடிச்சு போவோம் அங்கே வந்து முடிச்சிருவோம். இப்புள் பானையும் சர்க்கரையும் வந்து தெரியும். அதை வந்து குடிக்க வேண்டாம். அது ஆர்வமாக இருக்கலாம். உங்களோட அந்த பிரச்சனை காலங்களில் வந்து இப்படி எல்லாம் இருந்தது. தரமாட்டா வேணாம். அப்போ ஏன் சாப்பிட்டீங்க? ஒரு பெரிய டீமு பட்டாள போன டீமை வந்து மறைச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே இந்த ஏனியன் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். கண்டி ரோட் போகிறதுக்கு முன்னாடி அந்த வவுனியா மணிக்கூடு கோபுரத்தை வந்து எப்படி சோடிச்சு வச்சிருக்கிறோம்ன்றதை நீங்கள் பாருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெசாக்கூடுகளில் வந்து ஒரு சில தான் வந்து தொங்க போட்டிருக்கணும். இப்போ எவ்வளோத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நார்த் கேட் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக திறந்த ஒரு ஹோட்டல். இதுக்கு முன்னுக்கே வந்து ஐஸ்கிரீம் டான்ஸல் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு மத்தியானம் குடிக்கலையா? அவ்வளோதான். ஐஸ்கிரீம் குடிக்கல அப்போ. சரி அங்கே போங்க. லைன் நிற்க கூடிக்கொண்டே போகுது. இப்போ நாங்கள் இங்காலேருந்து அங்கால போகிறதுக்கு இடையில தம்பம் நடந்துருக்கு போல இருக்கு. போடுங்க. சிங்களாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீமாக வந்து இந்த இடத்துல வந்து குடிச்சு கொண்டிருக்கணும். இந்த பாருங்க டீம் குடிச்சு கொண்டிருக்கு. முன்னுக்கு வாங்க. இல்லை பாருங்க லைனில் நின்று அதில் டப்டப்பட்டு கொடுத்து கொண்டிருக்கிறேன். வேணாம் இவ்வளோ மக்கள் இந்த ஒரு சின்ன இடத்துல அப்படி வர பிரித்து விடுது. இது தமிழாக்கள் தான் குடிக்கணும். அதான் தமிழ் ஹோட்டல் ஆக்கள் தான் வந்து குடிக்கணும். எப்படி குடிக்க வேண்டும்? இதெல்லாம் காசு வண்டியே குடிக்கலாம். ஒரு 100 ரூபா வரும். ஆனால் இதில் குடிக்கிற குடிக்க முன்ன ஒரு குடும்பமாக நின்று குடிச்சு கொண்டிருக்கு. இதுவா 2 ஐஸ்கிரீம் வந்து குடிச்சு கொண்டிருக்கேன். உங்களோட சின்ன வயசில் எப்படியெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஒரு சிலர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் ஓகே. இதில் பாருங்க இனம் மத எதுவுமே வந்து இல்லை. இப்போ வந்து முஸ்லீம் மக்கள் எல்லாருமே வந்து குடிச்சு கொண்டிருக்கலாம். நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிற போகிறோம். இதாலே இந்த வெசாக்கூடுகள் எல்லாம் கட்டியிருக்கணும். அதுகளை நான் இப்போ காட்டுறேன். இப்போ விட இரவு தான் நல்லா இருக்கும். நான் இதில் பார்த்தீங்கன்னா சம்பத் மோட்டர்ஸ் இல்லை, இது பேர் வந்து மாற்றிட்டேன், ப்ரோ ஆட்டோ பார்க் அப்படின்ட்டு. இதில் அந்த கம்பெனியோட கலருக்கு ஏற்ற மாதிரியே வந்து வெசாக்கூடுகளை வந்து தொங்க விட்டுருக்கிறோம். இதில் பாருங்கள் எப்படி வடிவாக இருக்கட்டு. இது பகலில் ஒரு வடிவண்டா, இரவில் இதோட வடிவாக இருக்கும். ஆனால் இது வந்து இந்த ஏர்போர்ட் ஸ்கேம் வடின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய இந்த வெசாக்கூடுகளை எல்லாமே வந்து இரவில் சூப்பராக இருக்கும். இந்த ரோட் ஃபுல்லாகவே வந்து இரவு சூப்பராக இருக்கும். சரி இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்டா வளமையாகவே வவுனியா பிரதமரில் வெசாக்குண்டாலே இந்த கண்டி ரோட்டுன்னு சொல்கிறது மகாவித்தியாலயத்தில் தொடங்கி அங்கால ஏர்போர்ட் ஸ்கேம் வரைக்குமே வந்து வெசாக்கூடுகளை தான் இருக்கும். குறிப்பாக இன்றைக்கு வந்து கயாலினி என்ற மச்சாளாக்கள் வந்து சாவச்சேரியிலேருந்து வந்திருக்கிறோம். அவையோட வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். எங்களோட குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள தான் எங்கேயோ நிற்பினம் எங்கேன்றது இதுக்குள்ளே கண்டுபிடிக்கிற கஷ்டம் பார்ப்போம். குறிப்பாக இது மகாவித்தியாலயத்தடி நான் சொன்னால் பாருங்கள். இப்போ இதுலேயே வந்து இவ்வளோ பைக்கில் நிற்குதுண்டு. நான் காரை வேற கொண்டு வந்து பப்ளிக்கில் விட்டுட்டு வரேன். யாராவது கீறி விட்டுருவாங்களோ அப்படி அந்த மாதிரி ஒரு பயம் தான். அதனால் நம்பிக்கை இல்லை வரேன். ஃபுல் அது மெயின் ரோட்டோட இருக்கிறால தான் இவ்வளோ டிராஃபிக்காக மற்றபடி ஓகேயா இருக்குது. ஹலோ ஜெனரேஷன் அந்த டீம்
போன முறை வந்து நாங்கள் வந்திருப்போம். ஆனால் போன முறை வீடியோ போடலை போல, போடலை வீடியோ போட்டுனாங்களா என்னென்னு தெரியல. நான் போட்டுதான், ஆனால் கயாலினி வந்து வேறு இல்லை. நான் எங்களுடைய நண்பர்களோட போய் போட்டிருப்பேன். விளத்தி போகிறதே விசர்வையில். இதில் தம்போ ஷோரூம் இருக்குது பாருங்கள். இதுலேயே வெசாக் கொடுத்து நம்ம வந்து தொங்க விட்டுருக்கணும். கயாலினி உங்களோட ஊரில் பாலியாறு நிரம்புறது கெத்துன்னா எங்களோட ஊரில் இந்த வெசாக் கெத் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு பாருங்கள். கடைகள் எல்லாமே வந்து நாங்கள் மதியமே வந்து பார்த்து நாங்கள் நிறைய கடைகள் வந்து இதுக்குள்ளே வந்து போட்டிருக்கணும். இதுக்குள்ள ஒரு விகாரை வந்து இருக்குது எங்களுடைய வவுனியா மாவட்டத்தில். அதுக்குள்ளே வந்து நாங்கள் போய் பார்க்கலாம். போன முறையெல்லாம் இதில் நல்ல லைட் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த முறை எதையுமே வந்து காணல. அதோட இதுக்குள்ளே ஸ்டேஜ் வந்து போட்டிருக்கணும். ஆனால் இன்றைக்கு இல்லை போல இருக்குது, நாளைக்கு அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு படிக்கிறது அதில் எல்லாமே வந்து டான்ஸாலும் வந்து இந்த முறை வந்து கொடுக்கல. இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழாக்கள் எல்லாருமே வந்து இந்த விகாரைக்குள்ளே போய் பார்க்கணும். என்னதுக்காக போயிடும் எதுக்காக போயிடணும்ன்றது தெரியாது. சும்மா போய் ஒரு சுற்றோடு சுற்றிட்டு உள்ளே இருக்கிற என்னன்றதை வந்து வருஷமாக பார்த்துட்டு வருவினோம். இதில் சிங்களாக்கள் வந்து மணி அடிக்கணும். எங்களுடைய சமய விளிமியங்கள் அப்படி வந்து வெளிக்கிறது. இதுக்குள்ள ஒரு புத்தர் ஒரு ஆள் வந்து படுத்து விகாரையை விட்டு வெளியில் வரைக்கல முதலாவதாக வந்து ஒரு சாக்காட வந்து கட்டியிருக்கணும். அதான் நாளைக்கு தான் வந்து நல்லா இருக்கு போல இருக்குது. நோமலாக இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லை, இது ஒரு சாம்பிள் தான். அங்கால எல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஒரு 3 கிலோமீட்டருக்கு வெசாக் கூடுதல்லாம். ஆனால் உண்மையிலுமே நல்ல ஒரு பைக் இருந்துச்சுன்னா அப்படி ஓடி வந்து இந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டு போகிறது கட்டிக்காரத்தனம். இந்த ஐஸ்கிரீம் கிடைக்கணும் தான் நிறைய பேர் இருக்கிறோம். குறிப்பாக இது பெரும்பாலும் கோயில் திருவிழாக்களில் இந்த வாகனத்தை வந்து பார்க்கலாம். சரி, இதில் பாருங்கள், இது 2வது வெசாக் கூடு எப்படி இருக்குன்னு. கலர் லைட்டுகள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. போன முறை நாங்கள் வந்து பார்க்கல. உள்ளுக்குள்ள ஒரு புத்தரை வச்சு அப்படி வந்து சுத்த வச்சிருக்கு. 3 என்ன சொல்கிறது, தாமரை மேலே இருக்கலாம் என்னென்னு தெரியல. தாமரை மொட்டுகள் மாதிரி இருக்குது. சரி, அப்படியே வந்து ஓண்டா காட்டிட்டு தான் போகணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கிறோம். இதில் இருக்கிற கூடோட அநேகமான ஆட்கள் வந்து செல்ஃபி எடுத்து கொண்டிருக்கணும். ஆனால் இது வந்து சுத்தவே இல்லை, நார்மலாக அப்படியே வந்து இருக்கு. கருப்பு கலர் கூட அதுக்கு வந்து லைட் வந்து கொடுத்து இருக்கணும். இதை பார்க்குறதுக்கு ஒரு வெளிநாட்டவர்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். ஆளுக்கு வந்து வெக்க வாங்கிலாம் இருக்குது போல இருக்குது. அது வளமையான விஷயம்தான். பாருங்க, இதெல்லாம் இப்போதான் செய்து கொண்டிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு கையால் என் அத்தை ஒரு ஆள் வந்து நடக்க மாட்டான்ட்டு காரை கொண்டு இடையே விட்டு தான் இனி வந்து இந்த வெசாக் கூடுகளை வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து பார்க்குறது வரேன் எப்படி இருக்குண்டு. இதுகளெல்லாம் கூடுதலாக வந்து மாமடுவை போலீஸ் செய்கிறது. குறிப்பாக போலீஸ் ஆக்கள் செய்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்காது. ஆனால் அந்த ஆர்மி ஆக்கள் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் என்ற வந்து வடிவாக இருக்குது. இதில் ஆகைகள் உங்களுக்கு தெரியும். இதையும் வந்து ஒரு போலீஸ் ஆக்கள் தான் நான் செய்திருக்கணும். P11 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். நல்லா இருக்குது. சரி, அப்படியே நாங்கள் ஒரு கூடுகள் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் வந்து போய் பார்ப்போம். நான் பார்த்ததுலேயே வந்து எனக்கு பிடிச்சது, நல்லா பிடிச்சது வந்து இதுதான். நல்லா அந்த கலர் டிசைனாக இருக்குது. இந்த கேமராவுக்கு வந்து அந்தளவுக்கு தெரிய மாட்டேன் தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்றது கொஞ்சம் வேக்க வைக்கிறது தான். எனக்கு மத்தியானம் திரிஞ்சு டன்சல் சாப்பிடைக்க தெரியல. இப்போ வெசாக் கூடு பார்க்குறப்ப வந்து நடக்கலாம் இருக்குன்னு இதெல்லாம் 6 சாவி. இதில் வந்து கல்யாணத்துக்கு பிறகு இறங்கியிருக்கிற ஒரு இடத்துல வந்து சூப்பராக இருக்குது அந்த வெசாக் கூடு வந்து. அவனை மென்னோட வாங்க, ரோடு கிடக்கிறது இதுகளுக்குள்ள கொஞ்சம் அவதானமாக தான் இருக்கும். இந்த ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க பாருங்கள், அதுதான் வந்து இந்த சிங்கள ஆக்கள்கிட்ட இந்த ஃபங்க்ஷன் வந்து வித்தியாசமாக காட்டும். நான் யூடியூப்பில் தேடி பார்க்குறேன் அது என்ன பாட்டுன்ட்டு, ஆனால் எனக்கு வந்து அம்பிடுறதே இல்லை. இது அந்த இந்த கதைகளோட சம்மந்தப்பட்டது. வெள்ளையாகவும் இருக்குது, இல்லாமல் இருக்குது.
තම බිරිඳක් ලොකු පුතාවත් හිරිකැටි පුතාවත් நிறைய கலர்கள் நிறைய கதைகள் வந்து மாறுது எப்படி என்ன எனக்கு கண்டா தெரியல ஒரே ஃப்ரேம்ல மாறுதுண்ணே வித்தியாசமான கதை අසල මොලක් කඩන විට ඒ තුඹසේ நல்லா இருக்கு இது ஸ்பெஷல் දරුණාගේ டாஸ்க் ஃபோர்ஸ் මේ තරුණ පියාට දෂ්ට කළා විස ශරීරගත වීමෙන් ඒ තරුණ පියා තුඹස අසල මැරී වැටුණා වර්ෂාවක් නතර වුණා හිමියා නැත තව ආවි ආදර බර මගේ හිමියට කිමද අනේ සිදුවේ இப்போ இதில் ஏஆ போஸ்ட் தான் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது ஆனால் சுற்றுறது அந்த ஒரு விளையாட்டு எதுவுமே வந்து இல்லை நார்மலாக வந்து இருக்குது இல்லை உங்களுக்கு பார்க்கலே தெரியும் கலரும் வந்து பெருசாக மாறல ஒரே கலரோட வந்து இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று அவங்களோட புத்த சாசனம் ஏதோ ஒன்று போய் கொண்டிருக்கு யாரும் இங்கே விழுந்து பார்க்குறத விட அந்த வீட்டடியில் பாருங்கள் இங்கே வந்து சிங்களாக்கள் இருக்கணும் தான் ஒரு விகாரம் மாதிரி சேர்ந்து புத்தர் இது வந்து வச்சிருக்கணும் நல்லா இருக்குது இதை பாருங்கள் இது வந்து சின்ன இருந்தாலும் வந்து நல்லா இருக்குது இதில் அந்த டிசைன் எல்லாம் மாறல நார்மலாக கலர்கள் வந்து மாறிக்கொண்டு இருக்கு அப்படி அங்காலே பண்ணுறது அது வந்து சின்ன இப்படியே வேறு குடும்பத்தோட வந்து பைக்கில் வந்து பார்த்துட்டு போயிடும் இதெல்லாம் நேரம் பார்த்ததுலேயே இந்த ஒன்று தான் வந்து இந்த கதைகளோட சொல்கிற அந்த குரங்குகள் எல்லாம் இருக்கும் அப்படியே வந்து இந்த குவேணி வந்த கதையை வந்து தான் வந்து பிரதிநிதிப்படுத்த நினைக்கிறேன் அந்த கையை அப்படியே ஆட்டிக்கொண்டே இருக்குது அதே மாதிரி இதை பாருங்கள் போட்டில் போகிற மாதிரி செய்து கொண்டே இருக்குது போட்டில் தொடப்பு வலிப்பினம் அதை வந்து செய்து கொண்டே இருக்குது இந்த மாதிரி இதுலேயே மாதிரி சும்மா ஒரு காட்டன் பொம்மை மாதிரி வந்து செய்து வச்சுருக்கிறோம் நல்லா இருக்குது வித்தியாசம் இதில் பாருங்கள் இது சின்னந்தான் ஆனாலும் வந்து மஞ்சள் நீலம் மஞ்சள் நீலம் இவ்வளோ தான் வந்து பற்றி கொண்டிருக்கு டிசைன் வித்தியாசமாக இருக்கால வந்து நல்லா இருக்குது இந்த இடத்துல பார்க்கல குறிப்பாக இந்த பெரிய வெசாக்கூடுகளை பார்க்குறது ஒரு சந்தோஷம்டா இப்படியானதுகள் ஒரு திணைக்களங்களுக்கு முன்னுக்கு வந்து தொங்க விட்டுருக்கேன் ஆனால் வந்து இவையில் எல்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸில் தர மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு வெசாக்கூடுகள் வவுனியா மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறதுக்குள்ள கட்டினதுக்குள்ளே இதுதான் வந்து கடைசி ஆனால் அங்கே ஒரு ஆமி கேம்படியிலே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கணும் இதை பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குண்டு கீழே இருந்து அப்படியே மேலே வரைக்கும் நல்ல அமைதியாக இந்த மெதுவாக வந்து சுற்றி கொண்டே இருக்கு கூடு தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு போயிடும் உங்களுக்கு எந்த கூடு பிடிச்சிருந்தன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே எனக்கும் இது பிடிச்சிருக்கு இது வரைக்கும் சரி அப்படியே அந்த விமான அப்படி என்ட்ரன்ஸ் அடியிலே வந்து பார்த்துட்டு தான் கடைசியை நினச்சி அந்த கேம்படிக்கு போகண்டு பார்த்தா இதில் ஒன்று செய்து வச்சுருக்காங்க பாருங்கள் என்ற கடவுளே ஒப்புடுறா நான் நினைக்கிறேன் இலங்கையில் இதே மாதிரி எங்கேயுமே வந்து செய்திருக்க மாட்டாங்கண்டு அப்படியே விடுறேன் பாருங்கள் இவ்வளோ உயரமாகவும் இருக்குது வித்தியாசமாக இருக்குது பழமையானதோட இவ்வளவு அருமை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நான் அதுலேருந்து வாபஸ் பண்ணிக்கொள்கிறேன் எல்லாமே வந்து டிஷ்யூ கொடுக்குறாங்க இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலுமே இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் என்ன அந்த கலர் விட்டு விட்டு வர்றது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது சாக்கிலே இதில் வந்து ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு மூன்று பார்க்குற மாதிரி தான் இந்த முறை வந்து செட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து அப்போதை பார்த்த மாதிரி நார்மலாக இருக்குது. என்ன பாட்டுகள் போட்டிருக்கான்றது
ஐயோ எந்த கடவுள் இது என்னடா இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இருக்குது எங்கே வேறு ஒரு தொகை பேர் வர்ற அது ஃபுல்லாக இதுக்கெலாம் நிற்கிறேன் இப்படி என்னத்தை இதில் தெரியுது இது அவளாந்தான் போல் இருக்குது அதுதான் எல்லாரும் ஆர்வம் வந்து பார்த்துருக்கணும் இதில் வந்து ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு அப்படியே லைட் பக்கம் போட்டிருக்கணும் சாக்கோட்டோட கடைசி என்று நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் ஒன்றாக வந்து கொண்டு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மறந்து போட்டோம் இதுவும் வித்தியாசமாக இருக்குது பயங்கர டெவலப்மெண்ட் இதெல்லாம் இப்படி நான்லாம் யோசிக்கிறேன் எனக்கு தெரியாது சொல்லி வந்து படிக்கவே கலகலமாக முதல்ல இதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி குறிப்பாக வந்து இதில் பாருங்கள் பாதுகாப்பு படை தலைமையகம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும் பண்ணி இந்த இடத்துல வந்து சிங்கம் ஒன்று இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து இந்த தாமரை இந்த டிசைன் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே இப்போ பார்க்கல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டாக்கான சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்ட்டு இதில் இந்த சிங்கத்தின் இதுவும் வந்து இருக்குது அதே மாதிரி மெதுவாக அதோட அங்காலே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சூப்பராக இருக்குது கேமரா வீடியோவில் பார்க்கல இன்னும் நல்லா இருக்குது அதே மாதிரி பகலில் வந்து இந்த இடமும் வந்து பார்த்துருப்போம் இதோட தான் வந்து முடிவு இதோட இந்த வெசாக் இதுகள் எல்லாமே வந்து முடிஞ்சுது வவுனியா பொறுத்தம்படல அதோட வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சு கொள்கிறேன் இதை உண்மையிலுமே வந்து ஒரு நிகழ்வாக வந்து பாருங்கள் எங்களுக்கு வந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள் போய் சாப்பிடக்கல இதில் வந்து நீங்கள் பெருசாக இனவாதத்துக்களை கொண்டு போகாமல் நீங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து செய்யணும் எல்லாருமே அப்படின்றத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன் பாய்.